கட்மல்பூருங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் தன்னோட மனைவி ரூபா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். மகேஷ் ரொம்பவே நல்லா படிச்சவன் தான். ஆனா அந்த ஊருக்குள்ள வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. அதனால மகேஷும் ரூபாவும் சேர்ந்து அதே ஊர்ல பானிபூரி ஸ்டாலை ஓபன் பண்ணாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்களோட பானிபூரியை சாப்பிட்றதுக்காக ரொம்பவே விரும்பி வருவாங்க. கட்மல்பூர்ன்ற ஊரு சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு சிட்டியோட பீஸா பர்கர் ரொம்பவே பிடிச்சி போயிட்டு இருந்தது. இதனால அவங்களோட பானிபூரி சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. மகேஷும் ரூபாவும் ரொம்பவே கவலையா இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தியா ரூபா, இன்னைக்கும் நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. ஒரு தடவை எனக்கு பயமா இருக்கு, நாம வீதிக்கு வந்துருவோம்னு. ஏங்க இதுக்காக எல்லாம் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்து தானே ஆகணும். அதுதானங்க பிசினஸ்ல எப்பவுமே நடக்கும். நாம எதுக்கு சிட்டியோட பீஸா அப்புறம் பர்கர் எல்லாம் பண்ணக்கூடாது? அதுல நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும், புதுசா ஏதாச்சும் பண்ண மாதிரி இருக்கும். மகேஷ் ரூபா கிட்ட இன்னொரு வியாபாரத்தை பத்தி பேசினதுமே ரூபாக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நாம இன்னொரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நீங்க பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தீங்க, அதுவா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கான கடனை நாம எத்தனையோ வருஷம் கட்டினோம். இனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரி ஆட்டம். கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பானிபூரி கூட. நான் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சிட்டி கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால கிராமத்துக்காரங்க சிட்டில அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துருவாங்க. இதனால மகேஷோட கடைக்கு யாருமே வரதில்ல. பாத்தியா ரூபா, நான் உங்ககிட்ட சொன்னேன் நாம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு. இப்ப பாரு, பானிபூரி யாருமே வாங்க மாட்டாங்க. இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க, இன்னைக்கு கஸ்டமர்ஸும் இல்ல, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். மகேஷும் ரூபாவும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பீஸா கடையை பார்த்தாங்க. அந்த கடையில யாருமே இல்லாததை பார்த்து அவங்க 2 பேரும் அந்த கடைக்கு போனாங்க. அந்த கடைக்குள்ள தீபக்கும் அவரோட மனைவி நீலமும் வியாபாரம் சரியா ஓடாததால ஓட்டிட்டு இருந்தாங்க. இத பார்த்து மகேஷ் தீபக் கிட்ட இப்படி சொன்னான். என்ன தீபக் அண்ணே, தனியா இருக்கீங்க? மகேஷ், வா வா வாப்பா. வியாபாரம் எப்படிப்பா நடக்குது உனக்கு? இங்க வியாபாரமே இல்லப்பா, காலையில இருந்து போனி கூட ஆகல. அண்ணா, எங்களுக்கும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அதனால க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். மகேஷும் ரூபாவும் தீபக் கிட்ட பேசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. தீபக்கோட பிஸா கடையோட நிலைமைய பார்த்து மகேஷ் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். நீ பாத்தியல்ல, யாருக்குமே வியாபாரம் இல்ல, பீஸாவும் இல்ல, பானிபூரியும் இல்ல. நாம இப்போ என்ன பண்றது? வீட்டு செலவை எப்படி பாக்குறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. நீங்க போய் தீபக் அண்ணன் கிட்ட இருந்து பீஸா வாங்கிட்டு வாங்க. நம்ம கிட்ட பானிபூரி செய்யறதுக்கான நிறைய பொருட்கள் மிஞ்சி இருக்கு. அவர்கிட்ட இருந்து பீஸா வாங்கி நாம பீஸா பானிபூரிய தயார் செஞ்சு விற்கலாம். இத ஊர்க்காரங்க யாருமே சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பீஸா பானிபூரி அதே பிடி. பீஸா பானிபூரிங்க. நாம பானிபூரிக்குள்ள பீஸா ஃப்ளேவரையும் அப்புறம் அதோட மசாலாவையும் போட்டு விற்கலாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நம்மளோட கடை ரொம்ப நல்லா ஓடும். வியாபாரம் நடக்கணும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்களாச்சே. மகேஷ் ரூபாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தீபக்கோட கடையில இருந்து பீஸாக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ரூபா சொன்ன மாதிரியே மகேஷ் பீஸா பானிபூரிய தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. இங்க பீஸா பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பீஸா பானிபூரியோட அழக பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாரு, இவ்வளோ அழகா இருக்கு. நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன். இந்த மாதிரி ருசியான சாட்ஸ நான் சாப்பிட்டதே இல்ல. பொண்டாட்டி, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. ஏங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. பாருங்க, கஸ்டமர்ஸ் வரதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதுங்க. அந்த நேரத்துல அவங்களோட கடைக்கு ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்தாங்க. அவங்க பிஸா பானிபூரிய சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க. அடு, இவ்வளோ ருசியான பானிபூரி நம்ம கிராமத்துலயா? இது ரொம்ப ருசியா இருக்கு. எப்பா, இன்னொரு பிளேட் பார்சல் பண்ணு. இத எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். இனி அப்புறம் என்ன, மகேஷோட பிஸா பானிபூரி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரூபாக்கும் மகேஷ்க்கும் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ஊர் முழுக்க எல்லாருமே பிஸா பானிபூரி பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகேஷ் ஒரு பெரிய பிஸா பானிபூரிக்கான கடையும் ஆரம்பிச்சிட்டான்.
ஆனா இதை எல்லாத்தையும் தீபக் அப்புறம் அவனோட மனைவி நீலமால தாங்கிக்க முடியல. இத பார்த்து தீபக் கிட்ட நீலம் இப்படி சொன்னான், பாத்தீங்களா நம்மளோட வியாபாரத்தை அவங்க எப்படி நஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. நம்ம கடைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பீஸாக்கான பொருட்களை வாங்கிட்டு நம்ம முதுகுல நல்லா குத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன மந்திரம் பண்ணாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கடையும் நல்லபடியா தானே நடக்குது. செலவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல, எவ்வளோ போதும்பா. நீங்க என் பேச்ச கேட்டாதானே? நான் சொல்றேன்ல, நம்மளோட வியாபாரத்தை நாம இன்னும் பெருசாக்கி ஆகணும். அந்த மகேஷ் அப்புறம் ரூபாவை போலவே நாமளும் பிஸா பானிபூரியை செஞ்சு வித்தாகணும். இப்படி நம்மளும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். அப்புறம் நம்மளும் ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சிடலாம். நீலம் அடம் பிடிச்சதால தீபக்கு பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. மகேஷோட பிஸா பானிபூரி கடைக்கு நேர் எதிர்த்தாப்லயே அவங்களும் பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயம் மகேஷ்க்கும் ரூபாக்கும் தெரிய வந்ததும் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அதுக்கு பதிலா மகேஷ் தீபக்கோட கடையை பார்த்து ரூபா கிட்ட இப்படி சொன்னான், தீபக் அண்ணே கடையை திறந்திருக்காங்க, அவங்களுக்கும் பிஸா பானிபூரி ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. நல்லதா போச்சு, அவங்க கிட்ட தான் நாம கத்துக்கிட்டோம். எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த கடவுளோட தயவால அவங்களோட கடையும் நல்லா ஓடணுங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. தீபக் நீலமோட கடை சுத்தமாவே ஓடல. கஸ்டமர்ஸ் வராததால இப்போவும் அவங்க ஈய தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த நிலைமைய பார்த்து ரூபா மகேஷ் கிட்ட இப்படி சொன்னா, என்னங்க, நாம தீபக் அண்ணனுக்கு உதவி செஞ்சே ஆகணுங்க. ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட எந்த கஸ்டமரும் போகல. நாம தான் எப்படியாவது அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஆகணும். இதுக்கு நாம நம்ம கடையை அவங்களுக்கு பாத்துக்க விடக்கூடாது. கடவுள் புண்ணியத்தால நம்ம கடை நல்லபடியா நடந்துக்கிட்டே இருக்கு, நல்ல லாபம் வருது. அவங்கள நம்ம கடையில வேலை பார்க்க சொல்லலாம். நாம இன்னொரு கடையை ஓபன் பண்ணலாம். அங்கேயும் நாம பீஸா பானிபூரியா விற்கலாம். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? வாங்க கேட்டுதான் பாப்போமே. மகேஷும் ரூபாவும் 2 பேரும் தீபக்கோட கடைக்கு போய் அவங்க கிட்ட அவங்க நினைச்சதை எல்லாத்தையும் சொன்னாங்க. இத பத்தி தீபக் அப்புறம் நீலம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். நாங்க உங்க கூடவே வேலை பார்க்குறோம். நீங்க எங்க கஷ்ட காலத்துல உதவி பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே இதை மறக்கவே மாட்டேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்க கடையை ரொம்ப நல்லா ரன் பண்ணுவோம். நடந்ததும் அப்படிதான். மகேஷ் அப்புறம் ரூபா ஒரு புது கடையை ஆரம்பிச்சு அந்த புது இடத்துலயும் அவங்க பிஸா பானிபூரி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்புறம் தீபக்கையும் நீலமையும் அவங்களோட பழைய வியாபாரத்தை பார்த்துக்க சொன்னாங்க. இப்படி 2 குடும்பங்களும் சந்தோஷமா முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்ல ராமுன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் செருப்பு தைக்கிற வேலையை செய்வாரு. அவரோட மனைவி ரூப்மதி கூட அவருக்கு வேலையில உதவி செஞ்சுட்டு இருப்பா. அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்கன்னு யாருமே இல்லாததால அவங்க மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் அவங்களோட ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூட பத்தவே பத்தாது. ராமு, இந்தா இதை தைச்சு கொடு, நல்லா தைச்சு கொடு. போன வாட்டி தைச்சது அந்து போச்சு. என்ன சார் பண்றது? வயசான காரணத்தினால சரியா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்புறம் சக்தி இல்லாம என்னால கெட்டியா தைக்கவே முடியல. நீ போ, ஓய்விடு. நான் மற்றவங்க கிட்ட இதை நான் கொடுத்துக்கிறேன். இந்த காசு இது உனக்கு உதவியா இருக்கும். அட இல்லை சார், நான் ஏழை தான், ஆனா பிச்சைக்காரன் இல்லை. நாள் முழுக்க கடையில உட்காந்து செருப்பு தைச்சு ராமு கொஞ்சோண்டு காசு தான் சம்பாதிச்சான். அப்புறம் அந்த காசை வச்சு அன்னைக்கான சாப்பாட்டு பொருட்களை வாங்கிட்டு போனான். என்ன இது, வெறும் கோதுமை மாவு பருப்பு மட்டும்தானா? இந்த மளிகை சாமான்ல எண்ணெயும் இல்ல, அரிசியும் இல்ல. நம்மளுக்கும் குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட எவ்வளோ விவசாய நிலம் இருக்கு. அதுல விவசாயம் பண்ணி விதவிதமான காய்கறி எல்லாம் போடலாம். எந்த விஷயம் நம்மள ரொம்ப பாதிக்குதோ அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாட்டை வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில ராமு தன்னோட கடையை திறக்க போயிட்டு இருக்கும்போது அவரை ஒரு கார் வந்து இடிச்சிடுச்சு. ராமுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால அவரை அந்த கிராமத்தோட கிளினிக்ல அட்மிட் பண்ணினாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமுவை ரூப்மதி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. ரூப்மதி வீட்டு செலவுகள் அப்புறம் சாப்பாட்டு செலவுகளை பத்தி யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இப்ப நாம என்ன பண்றது? கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதுவும் மருந்துக்கெல்லாம் செலவாயிடுச்சு. உனக்கு செருப்பு தைக்க கூட வராதே. அது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் காசாச்சு ஆயிருக்கும்.
நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது ஏதாவது ஏற்பாடு செய்யறேன். நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க போதும். ரூப்மதி கிச்சனுக்குள்ள போய் மிஞ்சி இருக்கிற கோதுமை மாவை வச்சு ரொட்டிகளை தயார் செய்ய ஆரம்பிச்சா. அதுல கொஞ்சோண்டு மாவால ஒரு சின்ன பொம்மைய தயார் செஞ்சு அதையே பாசமா பார்த்துக்கிட்டு இருந்தா. எங்களுக்கும் ஒரு அழகான குழந்தை இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவன் எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் வயல்கள்ல வேலை செஞ்சு பயிரை விளைச்சு எங்களுக்கு சாப்பாடும் போட்டிருந்திருப்பான். ரூப்மதி அந்த பொம்மைய பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தா. அவளோட ஒரு கண்ணீர் துளி அந்த பொம்மை மேல பட்டதுமே அதுக்கு உயிர் வந்துருச்சு. அம்மா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அந்த பொம்மையோட குரலை கேட்டதும் ரூப்மதி ரொம்பவே பயந்து போய் அந்த பொம்மை கிட்ட இப்படி சொன்னா, உன்னால எப்படி பேச முடியுது? இது எப்படி சாத்தியமாகும்? என்ன நீங்க தான் தயார் செஞ்சிருக்கீங்க. நான் பார்க்கறதுக்கு தான் சின்னதா இருப்பேன், ஆனா என்னால எல்லா வேலைகளையும் பண்ண முடியும். அப்புறம் அந்த பொம்மை மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்காக போச்சு. அது இப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை ஒரு பெரிய பூனை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. உடனே தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அட ஓடு ஓடு ஓடு, இந்த பூனைய உயிர் எடுக்காம இருக்காது போலயே. பூனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் ஒரு பெரிய கோதுமை மாவு மூட்டைக்குள்ள குதிச்சிட்டான். அப்புறம் அந்த பூனை அங்க இருந்து போயிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பெரிய மாவு மூட்டை வெடிஞ்சு போயிடுச்சு. திடீர்னு அந்த பொம்மை ரொம்பவே பெருசாயிடுச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே இருந்தது. அவன் பருப்பு, அரிசி, அப்புறம் சில மருந்துகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அம்மா, நான் வந்துட்டேம்மா. நான் அரிசி, பருப்பு, கொஞ்சம் அப்பளத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல நீ கிச்சடி பண்ணி எனக்கு பரிமாறு. அட, நீ இவ்ளோ பெருசா எப்படி ஆயிட்ட? நான் உனக்காக ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னோட செல்ல கண்ணு. அந்த மாவு பொம்மை அவங்களோட சொந்த பையன் மாதிரியே அவங்களுக்கு சேவை செஞ்சது. 3 பேரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் வயல்லையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ ராமுவோட உடம்பும் சரியாயிடுச்சு. அம்மா, அப்பா, உங்களுக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. அம்மா, இந்த சாரி. அப்புறம் அப்பா, உங்களுக்காக புது குர்தா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே யாரும் வாங்கி தரலப்பா. கடவுள் நமக்கு நல்லது பண்ணிருக்கா. நீ எங்க கிட்ட வந்தது நல்லதா போச்சு. எங்களை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்களேன்ட்டு நான் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா எங்களை மட்டும் நீ விட்டுட்டு போயிடாதப்பா. அம்மா, அதை பத்திலாம் கவலைப்படாத. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ராமுவும் ரூப்மதியும் அந்த மாவு பொம்மைக்கு சந்தீப்னு பேரை சூட்டினாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல நெருப்பு பத்திக்கிட்டதால எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பயந்து போய் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ராமுவும் ரூப்மதியும் அவங்களோட உயிரை எப்படியோ காப்பாத்திக்கிட்டாங்க. ஆனா அந்த மாவு பொம்மை, அதாவது சந்தீப், மயக்கம் போட்டு விழுந்திருந்தான். அவனோட நிறமும் கருப்பா மாறிடுச்சு. ஐயோ, என்ன ஆயிடுச்சு என் குழந்தைக்கு? கடவுளே, யாராவது டாக்டரை கூப்பிடுங்க. என்ன ஆச்சு? கடவுள் எதுக்கு இப்படி சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா? நம்ம என்ன பண்ணோம்? குழந்தை இல்லாம ஒரு குழந்தை கிடைச்சது, அதையும் கூட கடவுள் எடுத்துக்கிட்டானே. ரூப்மதியும் ராமுவும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது ரூப்மதியோட ஒரு கண்ணீர் துளி அந்த மாவு பொம்மை மேல பட்டதும் அதுக்கு உயிர் வந்துருச்சு. அம்மா, அழாதாம்மா. இங்க பாரு, நான் இப்போ மாவா இல்ல, நான் இப்போ ஒரு மனிதன் ஆயிட்டேன். நான் உன்னை விட்டு எப்பவும் போகவே மாட்டேன். என்ன, நிஜமாவா? கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நீங்க எங்களோட பையனை திரும்ப கொடுத்துட்டீங்க. இனி அன்னிலிருந்து சந்தீப்பும் அவனோட அம்மா அப்பாவும் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு வாட்டி சுந்தர்பனுங்கிற ஊர்ல வெப்பம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டதால அங்க இருக்கிற விளைச்சல் எல்லாம் காஞ்சிடுச்சு. திடீர்னு வானொலிக்கு என்னாச்சோ தெரியல, நல்லா மழை பெய்ய வேண்டிய மழை காலத்திலயும் ஒரு சொட்டு மழை துளி கூட அந்த ஊர்ல பெய்யவே இல்லை. இதனால சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தாங்க. பாவம், அவங்க எல்லாருக்கும் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அந்த இந்திரதேவர் நம்ம மேல ஏன் கோபமா இருக்காருன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சிடும். ஆனா இன்னுமுமே வானத்துல ஒரு கருப்பு மேகம் கூட தென்படல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய இந்த சுந்தரவனத்து மேலே யாரோ கண்ணு வச்சிருக்காங்க.
அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. சுந்தர்பனுங்கிற ஊரோட பேரை சொன்னதுமே எனக்கு அழகான பூக்களும் அப்புறம் மனசை கவர்ற மாதிரியான இடங்கள் தான் ஞாபகம் வரும். ராதிகா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் கிராமத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. சுந்தர்பன் கிராமம் ரொம்பவே அழகா இருந்தது. சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த சூரியனோட கிரணங்கள் பட்டதுமே ஊர்ல ஒரு ஒளியே வந்துரும். எல்லாம் பக்கமும் பச்சை பசேர்னு இருந்தது. பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அதோட சாப்பாடை தேடி வானத்துல பறந்துட்டு இருக்கு. பெண்கள் கிணறுல இருந்து தண்ணியை நிரப்பிக்கிட்டு வர்றது, விவசாயிங்க எருது மாடுங்களோட சேர்ந்து வயலுக்கு போகிறது, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராதிகா ஒரு அழகான கனவு போல இது எல்லாத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போதான் வீரேந்திரன் அவளை அந்த கனவுல இருந்து வெளியில வர வச்சான். அட என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றியா என்ன? நான் கனவு காணலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆமாம், அந்த நாள் எப்படி இருந்துச்சு? பச்சை பசேல்னு இருக்கிற ஊர். எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு, நிறைய பேர் நம்ம கிராமத்தையோ இங்கே இருக்கிற அழகையும் பார்க்குறதுக்காகவே தூரத்திலிருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாரு, இந்த கிராமத்தில் வாழ்கிறதே கஷ்டமாயிருச்சு. வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. விளைச்சல் காஞ்சி போயிட்டதால ஊர்ல சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரோட வீட்லயும் 1 மாசம் வர வயிறார சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருக்கு. நீ 1 மாதத்தை பற்றி பேசுகிற, ஆனால் நம்ம வீட்டோட சூழ்நிலை இப்போது 1 வாரத்துக்கான பொருட்கள் கூட நம்ம வீட்டில் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா 2 பேரும் பட்னியாக இருந்து எங்கள் வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்கன்னு. கடவுளே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லைனா பசியாலேயே இந்த சுந்தர்பனுங்கிற ஒரு அழகான ஊரு ஒரு சுடுகாடாவே மாறி போயிடும். எனக்கு தோணுது, இந்த பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வர்றதுக்கு கிராமத்தில் ஒரு யாகத்தை நடத்தியாகணும். ஆமாங்க, நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. உடனே வீரேந்திரனும் ராதிகாவும் ஊர்க்காரங்க கிட்ட இந்த யாகத்தை பத்தி சொன்னாங்க. வறண்டு போன விளைச்சலை பார்த்து ஊர்க்காரங்களும் இந்த யாகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல கடவுளோட கோயிலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாங்க. யாகம் செஞ்சு முடிஞ்சதுமே அந்த ஊருக்குள்ள ஒரு துறவி வந்தாரு. யாராவது கொஞ்சம் தானம் போடுங்கம்மா. அவரு ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போனாரு. இங்கே பாருங்கம்மா, நான் பல நாட்களா பட்னியாக இருக்க, சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஐயா, நேத்து ராத்திரில இருந்து வீட்டுல அடுப்பே எரியல. நான் ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையான அளவுக்கு மளிகை பொருட்களே இல்ல. அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அவர் அங்கிருந்து திரும்பி போக தான் போனாரு. அப்பதான் அந்த வீட்டு பெண்மணி துறவிய கூப்பிட்டாங்க. ஐயா, ஒரு நிமிஷம், நீங்க எங்க வீட்ல இருந்து வெறும் கையோட போக கூடாது. அப்புறம் அவங்க வீட்டுல மிஞ்சி இருந்த எல்லா மளிகை பொருட்களையும் அந்த துறவியோட பையில போட்டுட்டா. அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் போக்கிடுவார். துறவி அவங்கள நல்லபடியா ஆசிர்வதிச்சு அவங்க கொடுத்த பிச்சையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு வீட்டை நோக்கி போனாரு. அவருக்கு ஒரு குடிசை தென்பட்டது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ஏதாவது தானம் பண்ணுங்க அம்மா. அந்த துறவியோட குரலை கேட்டதும் வீட்டு தலைவர் வெளியில வந்தாரு. அவரு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடை தானம் பண்ணிட்டாரு. துறவி வீட்டு தலைவர் கொடுத்த அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டாரு. ஆனா அதால அவரோட வயிறு நிறையவே இல்லை. துறவியோட மூஞ்சியில இருக்கிற அந்த அசந்திருப்திய பார்த்து அந்த வீட்டு தலைவர் உடனே வீட்டுக்குள்ள போய் தன்னோட மனைவியோட சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து அந்த துறவிக்கு கொடுத்தாரு. துறவி அந்த பிளேட்ல இருக்கிற ஒரு ரொட்டியை கூட சாப்பிட்டுட்டாரு. ஆனா இதாலையும் அவரோட வயிறு நிறையவே இல்லை. இங்க பாருப்பா, நீ இந்த சுவையான சாப்பாடை கொடுத்து என்னுடைய பசியை இன்னும் அதிகமாக்கியிருக்க. இதை எடுத்துக்கோங்க சாமி, என்னுடைய சாப்பாட்டையும் நீங்க சாப்பிடுங்க. சாமி, இந்தாங்க, நீங்க என்னோட பங்கு சாப்பாடையும் சாப்பிட்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. துறவி அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அவரு அந்த குடும்பத்தோட சேவா குணத்தை பார்த்து அவங்கள மனசார ஆசிர்வதிச்சாரு. இங்க பாருங்க, நான் உங்களுடைய இந்த தானத்தையோ உங்களுடைய மனசையோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் பட்னியா இருந்து என்னுடைய பசியை நீங்க தீர்த்திருக்கீங்க.
அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவாரு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விளக்குவாரு. துறவி அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வேற ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாரு. இப்படியே அந்த துறவி சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட வீட்டுக்கும் போய் பிச்சையை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த துறவியும் சுந்தர்பன் கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாரு. ஊர்க்காரங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க அந்த துறவிக்கே தானம் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஒரு தானியத்து அரிசி கூட இல்லாம இருந்தது. ஆனா அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதுமே சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற காட்சியை பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கிராமத்துக்கு ஒரு பக்கத்துல தண்ணிக்கான நதி இருந்தா இன்னொரு பக்கம் அரிசிக்கான நதி ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாங்க, நிஜமாவே இது நம்ம ஊர் மேல அந்த கடவுளோட தயவுதாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரு நதியிலிருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இன்னொரு நதியிலிருந்து அரிசியை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய விருந்தையே வச்சுட்டாங்க.